Today entry question, what is meant by x by r ratio? The entry question, x by r ratio na enna அப்படிங்கறாங்க. இந்த x by r ratio அப்படினா என்ன அப்படி ஏன் கேக்குறாங்க அப்படினா நார்மலா x by r ratio வந்து the circuit breakersல ஸ்பெசிஃபிகேஷன்ல x by r ratio இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ல x by r ratio மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த x by r ratioங்கிறது எப்படி வந்திருக்கு, இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் x by r ratio அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது முக்கியம். இப்ப எலக்ட்ரிக்கல்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம், ரெசிஸ்ட், ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவ். ரெசிஸ்ட்ங்கிறது வர்பு, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நவுன், ரெசிஸ்டிவ்ங்கிறது அட்ஜெக்டிவ். ரெசிஸ்ட்னா பிளாக், தடுக்கிறது. அப்ப ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்படி ஃப்ளோ கரண்ட பண்ற பவரை வந்து ரெசிஸ்ட் பண்றப்ப அது லைட்டாவோ ஹீட்டாவோ கன்வெர்ட் ஆயிடும். அயன் பாக்ஸ்ல யூஸ் பண்ற ஃபிலமெண்ட், வாட்டர் ஹீட்டர்ல உள்ள ஃபிலமெண்ட், இன்காண்டசன்ட் பல்புல உள்ள ஃபிலமெண்ட், ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல எல்லா இடத்துலயுமே ரெசிஸ்டன்ஸ் பிரிடாமினன்ட்டா ப்ளே பண்ணும். அடுத்தது இண்டக்டன்ஸ். ஒரு காயில் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது இண்டக்டன்ஸ் சொல்லிடுவோம். மோட்டார்ஸ், சிங்கரனஸ் மோட்டார், அப்புறம் வீட்டில் உள்ள மோட்டார்ஸ், வெட் கிரைண்டர், மிக்சி எல்லாமே இண்டக்டிவ் தான். இண்டக்டன்ஸ் பிரிடாமினன்ட்டா அப்ளை பண்ணுது. இந்த இண்டக்டன்ஸ்ல வரக்கூடிய என்ன பண்றாங்க, ரெசிஸ்ட் பண்றது இல்ல, இது ரியாக்ட் பண்றது. ரெசிஸ்ட் பண்றது வேற, ரியாக்ட் பண்றது வேற. அதனாலதான் அது ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறான். அப்ப ஒரு மோட்டார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இந்த மாதிரி அதனுடைய மெக்கானிசம் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ரியாக்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்ட், ரியாக்ட் வர்பு, ரியாக்டன்ஸ் ரியாக்டிவ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு அதை காயின் பண்றாங்க வேர்டு. இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து எக்ஸ்எல் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு XL is equal to 2 pi f into L அப்படின்னு. F வந்து frequency constant throughout India, 50 Hz declared. So Lங்கிறது வேரி ஆகும். Lங்கிறது இண்டக்டன்ஸ். Therefore XL is directly proportional to L. L வேரி ஆனா XL வேரி ஆகும். அடுத்த டேர்ம் XC. XCங்கிறது கெபாசிட்டன்ஸ். அடுத்த கெபாசிட்டன்ஸ். இந்த கெபாசிட்டன்ஸ் என்ன பண்ணுது, அதுனா ரியாக்ட் பண்ணுது. அது ரெசிஸ்ட் பண்றதுல ரியாக்ட் பண்ணுது. இதுக்கு ஒரு ஃபார்முலா XC is equal to 1 by 2 pi FC. F is a constant. C is inversely proportional to X. இந்த மூணு எலிமெண்ட் தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ரொம்ப வைட்டலா ப்ளே பண்ணும். இந்த ரெசிஸ்ட் பண்றப்ப ஒரு எனர்ஜி ஃபார்மா கன்வெர்ட் ஆயிடுது. இது ரெண்டும் ரியாக்ட் பண்றதுனால இண்டக்டன்ஸ் ரியாக்ட் பண்றப்ப கரண்ட வந்து ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணி லாக் பண்ணுது. கெபாசிட்டன்ஸ்ல நம்ம கரண்ட் லீடிங்கா இருக்கு. இது பேசிக் இன்ஜினியரிங்ல படிப்போம். இது லாகிங், இது லீடிங். இது ரொம்ப ரொம்ப இது என்ன பண்ற. அடுத்தது வந்து இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் எஃபெக்டிவ் இண்டக்டன்ஸ், ஆர் பிளஸ் எக்ஸ்எல். அது ரெண்டு சேர்றதுதான் JXL. Z is equal to root of R square plus XL square. So Z is equal to root of R square plus XL square. அது இம்பிடன்ஸ். அப்ப இந்த இம்பீட் அப்படி அது ஒரு வார்த்தை, இம்பீட், இம்பிடன்ஸ். இத வந்து இது இம்பிடன்ஸ் அப்படிங்கிற வேர்டு கிட்டத்தட்ட தடுக்கிற மாதிரி வருது. ரெண்டு கம்பைன் பண்றப்ப ஏசில டோட்டலா I is equal to V by Z.
ஆர் போட மாட்டோம். ஆர் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ I is equal to V by Z அப்படின்னாவே அதோட ஒரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அதோட எஃபெக்டிவா ஏதோ ஜாயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது கம்பைன்டு வேல்யூ தான் இம்பிடன்ஸ். இது ரொம்ப இதெல்லாம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் இயர் பேசிக் இன்ஜினியரிங்ல இருக்கு, +2 சிலபஸ்லயே இருக்கு. அடுத்த டேர்ம் ரியல் பவர் அப்படி, அப்புறம் ரியாக்டிவ் பவர் அப்படி. இந்த ரியல் பவர் அப்படின்னா என்னன்னா, ரியல்னா ட்ரூ, உண்மையான பவர் எவ்வளவு கன்சியூம் பண்ணுது அப்படிங்கறத பாக்குறது. அடுத்தது இந்த ரியல் பவர் வந்து எப்படி மெஷர் பண்ணா, we are conducting so many experiments. எலக்ட்ரிக்கல் லேப்ல பண்ணுவோம், இண்டக்ஷன் மிஷின்ஸ்ல பண்ணுவோம், ஆல்டர்னேட்டர் லோட் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து we are using வாட் மீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் எல்லாம் போட்டு மெஷர் பண்ணுவோம். அப்ப வோல்ட் மீட்டருடைய வேல்யூ அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் வேல்யூ எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து அப்பேரண்ட் பவர். அந்த அப்பேரண்ட் பவர் சொல்லுவோம். இந்த ட்ரூ பவர் அப்படிங்கிறது வாட் மீட்டர்ல கிடைக்கிறது ட்ரூ பவர். எப்படி அப்படின்னா, the watt meter is designed such a way that to include the phase shift. அந்த ஷிஃப்ட் எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்றதுனால அதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ, அதுதான் ட்ரூ வேல்யூ. அப்ப cos θ அப்படிங்கிற ஒரு டேர்ம் அடுத்து அப்படி இதுல இருந்து வரும். அப்ப இன்னொரு டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாட் ஈக்குவல் டு அதனுடைய ஹீட் கன்வர்ஷன் ரேட் என்ன 1 ஜூல் பர் செகண்ட் ஹீட் ரேட். ட்ரூ பவர்ல 1 ஜூல்ஸ் பர் செகண்ட் இருக்கும், அப்பேரண்ட் பவர்ல லெஸ் தென் 1 ஜூல்ஸ் பர் செகண்ட் இருக்கும். இப்ப இந்த ட்ரூ பவர் தெரிஞ்சிருச்சு, அப்பேரண்ட் பவர் தெரிஞ்சிருச்சு. அப்ப இது ரெண்டுத்துக்கு ஒரு ஃபேக்டர் பண்ணீங்கன்னா that is called power factor cos theta. இப்ப cos theta is equal to real power divided by apparent power. அப்ப ரியல் பவர் அப்படிங்கிறது கிலோ வாட்ஸ், அப்பேரண்ட் பவர்ங்கிறது kVA. therefore kVA into cos theta is equal to kW. அப்ப cos theta ஓட மல்டிப்ளை பண்ணாதான் kW கிடைக்கும். இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இப்ப இந்த ரியல் பவரோட ரோல் என்ன, ரியாக்டிவ் பவரோட ரோல் என்ன? இப்ப ஜெனரேட்டர் வந்து ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் ரெண்டும் சேர்ந்து ஜெனரேட் பண்ணுமா? இல்ல, ரியல் அதாவது ஒரு ஜெனரேட்டர் இருக்கு அப்படின்னா அது அதனுடைய ரேட்டிங் வந்து kVA. ஒரு ரெண்டுல ஜெனரேட் பண்றோம், அதை டிரான்ஸ்மிட் பண்றோம் த்ரூ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல. அந்த லைனுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இண்டக்டன்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. இது தவிர்க்க அதாவது இந்த ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் இன்எவிட்டபிள் அண்ட் இன்டிஸ்பென்சிபிள். அது வந்துகிட்டே இருக்கும். அப்ப ரியாக்டிவ் பவரை எதெல்லாம் அந்த டிவைசஸ் வந்து என்ன பண்றாங்க, ரெண்டா பிரிச்சிடுறாங்க. ரியாக்டிவ் பவர் கன்சியூமர்ஸ், இதெல்லாம் ரியாக்டிவ் பவர் சாப்பிடுது, எதெல்லாம் ரியாக்டிவ் பவரை ஜெனரேட் பண்ணுது. அப்ப ரியாக்டிவ் பவர் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னீங்கன்னா கெப்பாசிட்டர், சிங்கரனஸ் கண்டென்சர், இதெல்லாம் வந்து ரியாக்டிவ் பவர் ஜெனரேட் பண்ணும். ரியாக்டிவ் பவர் கன்சியூமர்ஸ்னா டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன் மோட்டார், சிங்கரனஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணும். அப்பனா என்ன அர்த்தம், இதெல்லாம் இந்த டிவைஸ் எல்லாம் இதை இல்லாம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. சோ ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது ஒரு வாட்லெஸ் பவர், not an useless power, without which we cannot do it. Because S is equal to, S ங்கிறது apparent power, S is equal to ஒரு ட்ரையாங்கிள் போட்டீங்கன்னா S is equal to P plus JQ அப்படிம்போம். Pங்கிறது ரியல் பவர், Qங்கிறது ரியாக்டிவ் பவர். அந்த பிளஸ் மைனஸ் இது நான் வந்து ஆல்ரெடியே ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறேன், காம்ப்ளெக்ஸ் பவர் அப்படின்னு. இப்ப P is equal to VI cos theta, VI sin theta. இந்த theta தான் பிளே பண்ணுது.
முக்கியமா. அப்ப தீட்டாங்கிறது the angle between voltage and current, இது ரெண்டுத்துக்கு இடையில உள்ளதுதான். இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணிடுறான். அதான் காம்ப்ளெக்ஸ் பவர் எஸ்ல வந்துருது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து ஆங்கிள் வந்து குறைய சப்போஸ் 0ல இருக்கு அப்படின்னீங்கன்னா ஆங்கிள் இஸ் 0னா cos 0 1, sin 0 0. That means that circuit does not contain any reactance. Reactive power 0. இது எங்க நடக்கும்? பியூர் ரெசிஸ்டன்ஸ்ல நடக்கும். பியூர் ரெசிஸ்டன்ஸ்ல சைன் வேவும் அதனுடைய கரண்ட் வேவும் இன் ஃபேஸ்ல இருக்கும். இப்ப அடுத்தாப்புல பவரை ஜெனரேட் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல கொடுக்குறோம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரியாக்டிவ் பவர் கன்சியூம் பண்ணும். வித்தவுட் டிரான்ஸ்ஃபார்மர் we cannot ஒன்னும் பண்ண முடியாது. அது மேக்னடைசிங் கரண்ட் அப்படிம்போம் இல்லையா. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒண்ணுமே இல்லை. பவரை எப்படி நம்ம பண்றது? டிரான்ஸ்ஃபார்மர் தானே ஒண்டர்ஃபுல் இன்வென்ஷன். டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க ஸ்டெப் அப் பண்ண முடியாது, ஸ்டெப் டவுன் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் டிசில கிடையாது, இதுல இருந்து ஏசில வருது. அந்த நெட்வொர்க்ல வந்து என்டையர் நெட்வொர்க்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு. R plus JX இப்படி இருக்கு. அதே மாதிரி லைன்ல பாத்தீங்கன்னா IR அப்படிமா, IX அப்படிமா வோல்டேஜ் டிராப். அப்ப இண்டக்டர்ஸ்னால ஏற்படக்கூடிய வோல்டேஜ் டிராப் கம்மியா இருக்கணும். ரெசிஸ்டன்ஸை விட அதனுடைய வேல்யூ வந்து கம்மியா இருக்கிற மாதிரி வரணும். IR plus JIX. அப்ப டோட்டல் நெட்வொர்க் வந்து புட்டுகிற ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் எல்லாம் கலந்த ஒரு கலவை தான். இட்ஸ் a mixer. அப்ப as a supplier வந்து நான் என்ன பண்ணணும்? கரெக்டா வந்து எல்லாருக்கும் 220 volts கொடுக்கணும், 50 hertz சப்ளை கொடுக்கணும். அப்ப சிஸ்டத்துல பீரியாடிக் சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டே வரணும். இப்ப இன்னொரு டேர்ம் வந்து இந்த பவர் ஃபேக்டர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் ஃபேக்டர் வந்து ரியல் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு cos theta is equal to R by Z. அப்ப அந்த ஒரு ட்ரையாங்கிள் போறீங்க. X adjacent side வந்து R, opposite side வந்து X, hypotenuse Z. Therefore cos theta is equal to R by Z. Theta is equal to cos inverse of R by Z. Sir, what is why the EB people are insisting always operate at 0.9 power factor? அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். அப்ப 0.9ல நம்ம ஆபரேட் பண்ணாம 0.6ல நீங்க ஆபரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. CL வாத்வால இருக்கு, VK மேத்தால இருக்கு, சோனிகுப்தா பட்னாகர்ல இருக்கு, நிறைய புக்ஸ்ல இருக்கு. KVA into cos theta is equal to kilowatts. Therefore cos theta is equal to kW by KVA. Cos theta is inversely proportional to KVA. When cos theta increases, power factor குறைய KVA ரைஸ் ஆயிடும். KVA ரைஸ் ஆச்சுன்னா apparatus உடைய காஸ்ட் ரைஸ் ஆகும். apparatus வந்து நீங்க டிசைன் பண்ணக்கூடிய apparatus அதிகமா இருக்கும். இல்ல இருக்குது எக்ஸிஸ்டிங் தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு சூட்டபிளா யூ ஹேவ் டு ஆட் சம் எக்யூப்மென்ட், அதாவது ரியாக்டிவ் பவர் ஜெனரேட்டர்ஸ் ஆட் பண்ணி பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும், ஜெனரேட்டிங் எண்டே ப்ராப்ளம் ஆயிரும். தட்ஸ் வை தே ஆர் இன்சிஸ்டிங். இதை பத்தி டீட்டெயிலா நான் ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அதுக்கு ஒரு அனாலஜி என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 2 to 3 years பேக் வந்து இப்ப இல்லைன்னா லேஸ் பிஸ்கெட்ஸ் கூட லேஸ் சிப்ஸ் வருது. அப்ப எல்லாம் அந்த லிட்டில் ஹார்ட் அப்படின்னு பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ்ல வரும். அதுல பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் வந்து ட்ரை ஏர் பிளஸ் பிஸ்கெட் ரெண்டும் சேர்ந்ததுதான் பேக்கிங். அந்த ட்ரை ஏர் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா இந்த கிறிஸ்ப்னஸ் பிஸ்கெட்டுடைய கிறிஸ்ப்னஸ்க்காக வேண்டி அதை ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணலன்னா மாய்ச்சர் கண்டென்ட் போய் கிறிஸ்ப்னஸ் கிடைக்காது. சோ த டோட்டல் வெயிட் அப்ப வந்து ஏர் பிளஸ் பிஸ்கெட்ஸ் ரெண்டும் சேர்ந்ததுதான் டோட்டல் வெயிட். பட் இது இல்லாம இந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. ரியாக்டிவ் பவர் இல்லாம இது எப்படின்னா ஈக்குவல் டு இப்ப ஏருங்கிறது ரியாக்டிவ் பவர்.
உள்ள இருக்கிற பிஸ்கெட் வந்து ரியல் பவர். when biscuit is more, air is less, எனக்கு அட்வான்டேஜ். air is more, biscuit is less. eatable part வந்து பிஸ்கெட் தான். I am a loser. without air I cannot pack. நல்லா பாருங்க. அப்ப ரியல் ரியாக்டிவ் பவர் இல்லாம இப்ப வந்து ஏர் வந்து ரியாக்டிவ் பவர், இது வந்து ரியல் பவர். பிஸ்கெட் வந்து ரியல் பவர், ஈட்டபிள் பார்ட் வந்து ரியல் பவர். எப்பொழுதுமே பேக்கிங்ல வந்து ரியல் பிஸ்கெட்ஸ் நிறைய இருக்கணும், ஏர் கம்மியா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பேக்கிங் பண்ணணும். அதுதான் பெஸ்ட். அப்ப சிஸ்டத்துல ரியாக்டிவ் பவர் அதிகமா இருக்கு, யூஸ்லெஸ் வே ஐ கேனாட் ஈட் ஏர், அது அதிகமா இருக்கு, இது குறைவா இருக்கு அப்படின்னா that means I have to go for another suitable method to pack the technique. அந்த பேக்கிங்ல வந்து வேற ஏதாவது அடாப்ட் பண்ணணும். சிஸ்டத்துல ரியாக்டிவ் பவர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. without which we cannot do anything. ரியாக்டிவ் பவரை வேணாம்னு நினைச்சீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை ரிமூவ் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மரை ரிமூவ் பண்ண முடியாது. even though it is waterless, you develop magnetic flux. அது இருந்தாலும் மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும். பட் அதனுடைய அளவு ரியல் பவரை விட கம்மியா இருக்கணும். இன்னொரு அனாலஜி இருக்கும். 1 year பேக் என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணாருன்னா, மாருதியில பேக் சைடு ஃபுல்லா டைல்ஸ் ஏத்திட்டு வந்தார். டிக்கில டைல்ஸ் நல்ல வெயிட். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஃப்ரண்ட் ஆக்சில் அப்படியே கம்ப்ளீட்டா உடைஞ்சு பேக்ல உள்ள வெயிட்னால வண்டி ஒரு 70 டிகிரி டில்ட் ஆயிடுச்சு. ரோட்ல இப்படி இருக்கு, 70 டிகிரில இருக்கு. இப்ப நான் இந்த வண்டியை டோ பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் கிடையாது, அது உடஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டா ஆக்சில் அவுட். ஸோ ஐ ஹாவ் டு பிரிங் த வெஹிக்கிள் அட்லீஸ்ட் 30 டிகிரிஸ். 70 டிகிரில 30 டிகிரி கொண்டு வந்தா நான் புல் பண்ணி கொண்டு போக முடியும். So the 70 degree to 30 degree கொண்டு வர்றதுதான் கெப்பாசிட்டரோட ரோல். ஏன்னா வெயிட் பின்னாடி இருக்கு, நான் பேக் சைட்ல டவு பண்ணி கொண்டு போக முடியாது. ஃப்ரண்ட் சைடு நான் என்ன பண்றேன், அப்படி புல் பண்றேன். அதே வேலையை தான் கெப்பாசிட்டர் பண்றது. So we are adding capacitor to bring down the phase shift வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றீங்க. இதுல இந்த ஃபேஸார் அப்படிங்கிறது என்னன்னா வெக்டாரும் ஃபேஸாரும் சேம் தான். இந்த ஃபேஸார் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னீங்கன்னா, இது எலக்ட்ரிக்கல் டிகிரி 360 டிகிரி சுத்துது. Vm sin omega t-னா வேரியிங் த omega t up to 360 டிகிரி ஒரு சைன் வேவ் கிடைக்குது. and the second assumption is conventionally வந்து the phasor should rotate in an anti-clockwise direction. இது ஒரு முக்கியம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து ரியல் பவர், இதுதான் ரியாக்டிவ் பவர். ஜெனரேட்டர் அப்படின்னா அது ஒரு ரியாக்டிவ் பவர் மட்டுமே ஜெனரேட் பண்ணக்கூடிய ஜெனரேட்டர் வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா சிங்கரனஸ் ஜெனரேட்டர், which both you can operate at lagging power factor, leading power factor. இது எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லேப்ல செய்வாங்க. ஸோ அந்த ஒரு மிஷின் தான் பண்ணுவே தவிர பவர் ஸ்டேஷன்ல உள்ள மிஷின் வந்து கேவிஎல்ல தான் இருக்கும். அது வந்து சப்ளை பண்ணும். லைன்ல சப்ளை பண்றப்ப லைன்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ரியாக்டிவ் பவரை நம்ம ஜீரோவெல்லாம் பண்ணவே முடியாது. ரியாக்டிவ் பவரை மேனேஜ் தான் பண்ண முடியும். ஃபார் தட் தேர் ஆப்டிமம் லொகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிற எந்த இடத்துல கெப்பாசிட்டி நம்ம லொகேட் பண்ணா ரியாக்டிவ் பவரை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ரிசர்ச் ஒர்க். இதுல cos theta is equal to இன்னொரு ஃபார்முலா சொல்லுவாங்க. cos theta is equal to cosine of angle between voltage and current. cos theta is equal to real power divided by apparent power. cos theta is equal to R by Z. அந்த triangle cos theta is equal to R by Z. இப்ப tan theta is equal to X by R. Therefore theta is equal to tan inverse of X by R. Power factor can also tell in terms of X by R. Power factor is equal to cos of tan inverse of X by R. இதுதான் அதுக்கான ஆன்சர். What is its significance of mentioning X by R ratio in the circuit breakers? You will see in the next class. I will answer the question in the next class. With this, I conclude the lecture. Thank you very much for patiently hearing my lecture.